हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। पेज नंबर 52-53। श्री भगवानुवाच प्रजहाति यदा कामान् सर्वान् पार्थमनोगतान् आत्मन्येवात्मना तुष्टः स्थितः प्रज्ञस्तदोच्यते। दुःखेष्वनुद्विग्नमनाः सुखेषु विगतस्पृहः वीतरागभयक्रोधः स्थितधीर्मुनिरुच्यते। ஸோ ரெண்டாவது அத்தியாயத்துடைய லாஸ்ட் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கடைசியில் அர்ஜுனனுக்கு ஸ்தித பிரக்ஞன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வருது. யாருக்கு இந்த ஆத்ம ஞானமானது இருக்கோ, ப்ளஸ் யார் இந்த அறிவை அசிமிலேட் பண்ணியிருக்காளோ, அசிமிலேட் பண்ணுறது அப்படின்னா யார் நல்லா உள்வாங்கி இருக்காளோ, அவள் இந்த சொசைட்டியில் எப்படி மிங்கிள் பண்ணுவா, பாக்கி பேரோடு சேர்ந்து வாழும்போது அவள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்வா, எப்படி சிச்சுவேஷன்ஸுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுவா, இப்படின்னு அர்ஜுனனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அது சாதாரண மக்கள்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறாளே அந்த மாதிரியே பண்ணுவாளா, இல்லைனா இவள் ஏதாவது ஸ்பெஷலாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாளா? சிம்பிளாக சொல்லணுன்னா, கீதா படிக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட், இதை தான் அர்ஜுனன் நமக்காக கேட்குறான் இல்லையா? ஏன்னா கீதா படிக்கிறதுனால என்ன கிடைக்க போகிறதுன்னு பார்த்தோம், ஞானம் நமக்கு கிடைக்க போகிறது. எனக்கு ஞானம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் அதனால் எனக்கு என்ன பெனிஃபிட், ப்ராக்டிக்கல் பெனிஃபிட் உண்டா? ஏன்னா
ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அகடமிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காகலாம் அப்படிலாம் படிக்க வந்துட மாட்டோம். ஸ்கூல்லேயே நம்மளாம் ஒழுங்காக படித்ததில்லை. அந்த மாதிரி ஏதாவது அகடமிக்காக இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வருவோமானா வரமாட்டோம். ஸோ ப்ராக்டிக்கலாக இதிலேருந்து எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகிறது. இப்போ 55வது ஸ்லோகத்திலேருந்து அதுக்கான அந்த பெனிஃபிட்ஸை பற்றி தான் கிருஷ்ணர் இப்போ சொல்லிட்டு வரார். 72வது ஸ்லோகம் முடிகிற வரைக்கும் இந்த பெனிஃபிட்டை பற்றி தான் கிருஷ்ணர் பேச போகிறார். அப்போ இந்த ஸ்தித பிரக்ஞன் அப்படின்னு ஒரு பர்சன் ஆகணும் அப்படின்னா அவன் வந்து 2 ஸ்டேஜஸை க்ராஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னது? ஃபஸ்ட்டு ஸ்டேஜு ஒரு ரிலீஜியஸ் லைஃப் ஸ்டைலை அந்த பர்சன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். ரிலீஜியஸ் லைஃப் ஸ்டைல்னால் அந்த பர்சன் வந்து எதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும்? கர்மயோகத்தை அந்த பர்சன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பர்சன் என்ன அடைஞ்சிருப்பார்? ஞான யோக்கியதாவை அந்த பர்சன் வந்து அடைஞ்சிருப்பார். ஸோ ஒருத்தரும் இதை வந்து பண்ணியே ஆகணும். இதில் வந்து சாய்ஸு கிடையாது. இப்போ மைண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். செகண்ட் ஸ்டேஜ் என்னது? மைண்டு ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சிஸ்டமேட்டிக்காக கன்சிஸ்டண்ட்டாக வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கணும். அதுக்கு பேர் ஸ்ரவணம். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். அப்போ வேதாந்த விசாரம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். விசாரம் அப்படின்னு சொன்னால் தமிழ் விசாரம் கிடையாது. இந்த இடத்துல விசாரம்னா என்ன அர்த்தம்? அனாலிசிஸ் அப்படின்னு அர்த்தம். என்கொயரி அப்படின்னு அர்த்தம். தமிழில் விசாரம்னா என்ன அர்த்தம்? கவலைப்படுதல். வேதாந்தத்தில் உட்காந்துட்டு கவலைப்படக்கூடாது, விசாரம் பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணணும். இந்த ப்ராசஸை தான் நாம் வந்து ஞான யோகம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வெளியில் எல்லோரும் என்ன பேசிப்பா, இப்போ வந்து நம்ம மோட்சம் அடையணும் அப்படின்னு சொன்னால் நாம சங்கீர்த்தனமே நமக்கு மோட்சத்தை கொடுத்துடும் அப்படின்னு ஒரு குரூப் ஒன்று சொல்லிகிட்டு இருப்பா. ஞான யோகம்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? வெரி வெரி டிஃபிகல்ட். ஞானம் அடையிறதுலாம் ரொம்ப கஷ்டமான வேலை. நீங்கள் சொல்லுங்க, இவ்வளோ நாளாக கிளாஸ்க்கு வரையிலே கேட்குறதெல்லாம் ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? நம்மளால் வந்து பண்ண முடியறதா கிருஷ்ணர் சொல்கிறாரா இல்லை முடியாத விஷயமா சொல்கிறாரா? எல்லாமே நம்மளால் வந்து ஈஸியாக லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் சொல்கிறார். அதனால் இந்த நாம சங்கீர்த்தனமோ இல்லைனா வந்து இப்போ வந்து ராம் மூமெண்ட்டு, ராமநாமத்தை ஜபித்தாலே நமக்கு மோட்சம் கிடைக்குமானா ராமநாமத்தை ஜபிக்கிறதுனால என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு டெஃபினட்டாக சித்த சுத்தி கிடைக்கும். மைண்டு வந்து பியூரிஃபை ஆகும். ஆனால் ஞானம் கிடைக்குமானா ஞானம் கிடைக்காது. ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி கிளாஸு அட்டெண்ட் பண்ணணும், வேதாந்த விசாரம். ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஞானம் அடையணும் அப்படின்னு பார்த்தா பேசிக் ப்ராப்ளம் எங்கே இருக்குது? எனக்கு அஜ்ஞானம் இருக்கிறதுனால தான் இப்போ வந்து ஞானம் அடையணும் அப்படிங்கிற பேச்சே வருது இல்லையா? இப்போ அஜ்ஞானம் அப்படிங்கிறதுனால என்ன, நான் லைஃப்பில் வந்து சம்சாராவை இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின்னு இருக்கேன். லைஃபே எனக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. ஏன் என் லைஃபே ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்னா எனக்கு என்னை பற்றின சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால என்னுடைய வாழ்க்கை இப்போ எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது. அப்போ என்னை பற்றி எனக்கு சரியாக தெரிஞ்செடுத்துன்னா சம்சாரம் என்னை விட்டு போயிடும். சரியாக தெரிஞ்சிக்க என்ன பண்ணணும்? கிளாஸை நான் அட்டெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா சாஸ்திரத்தில் தான் என்னை பற்றின சரியான நாலெட்ஜ் இருக்குது. அதனால் அதை படித்தாதான் எனக்கு என்னை பற்றின சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் எல்லாம் இல்லை. ஆன்லைன்லேயே படித்தா எனக்கு மோட்சம் கிடைக்குமா? சம்சாரம் ஆன்லைனில் இருக்கா? ஆஃப்லைனில் தானே இருக்கேன். அப்போ மோட்சமும் வந்து ஆஃப்லைனில் தான் கிடைக்கும். ஆன்லைன் மோட்சம் இஸ் நாட் பாசிபிள். அதனால் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, கஷ்டமோ நஷ்டமோ, நம்ம சைட்லேருந்து ஏதாவது ஒன்றுத்தை தியாகம் பண்ணினாதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். வந்தே ஆகணும்.
இந்த மாதிரி வந்து மெசேஜெல்லாம் போட வைக்கக்கூடாது. வரலை அப்படின்னா யாருக்கு நஷ்டம்? அவளுக்கு நஷ்டம், வராதவாளுக்கு அது நஷ்டம். இப்போ ஞான யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக ஒரு பர்சன் என்னவா ஆகிறான் அப்படின்னா பிரக்ஞ அப்படின்னு அவன் ஆகிறான். ஸோ ஞானின்னு அர்த்தம் பிரக்ஞா அப்படின்னா. இப்போ 2வது ஸ்டேஜில் ஞானி ஆகிறான். அப்போ இந்த ஞானி ஆகிறது மூலமாக இப்போ என்ன ஆகிறது அப்படின்னா புத்தியில் அவனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் ஆனது ஏற்பட்டுருது. நான் வந்து பூரணன் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன் இந்த பர்சனுக்கு இப்போது ஏற்படுறது. ஏதாவது வெளியில் இருக்கிற விஷயங்களை நான் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எது இருக்கோ இல்லையோ ஐ ஆம் கம்ப்ளீட் அப்படிங்கிற அறிவு வந்து இந்த பர்சனுக்கு வந்துடுறது. இப்போ எப்படி இருக்குது அந்த அறிவு அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு கன்விக்ஷன் இருக்குது, ஒரு விஷயத்தில் ரொம்ப கன்வின்ஸ்டாக இருக்கும். என்ன? வெளியில் இருக்கிற விஷயம்தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. வெளியில் இருக்கிறவாள்லாம் என்னை பார்த்து சிரித்து பேசினா தான் என் மனசு வந்து சந்தோஷம் அடையிறது. நான் எது பண்ணினாலும் என்னை சுற்றி இருக்கிறவ அப்ரிஷியேட் பண்ணினாதான் எனக்கு சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு எவ்வளோ ஸ்ட்ராங்காக கன்விக்ஷன் வச்சுன்னு இருக்கோமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு ஞானிக்கு என்ன கன்விக்ஷன் இருக்கும் அப்படின்னா, வெளியில் இருக்கிற எந்த விஷயத்தையும் நான் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற கன்விக்ஷன் ஞானிக்கு இருக்கும். இந்த கன்விக்ஷன் அப்படிங்கிறது ஏதாவது புதுசாக நமக்குன்னா இல்லை. நம்ம கரெக்டாக ஆப்போசிட்டான ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கன்விக்ஷனை வச்சுட்டு இருக்கோம். அதை ஞானி வந்து இந்த பக்கமாக எதையும் நான் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற கன்விக்ஷன் ஞானிக்கு இருக்கும். இப்போ வந்து நம்மளுடைய டே டு டே லிவிங் இருக்குல்ல, நம்மளுடைய பேசிக் சர்வைவலுக்கு டெஃபினட்டாக நாம் வந்து மினிமமாக சில விஷயங்களை டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதையும் ஹாப்பினஸையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கரெக்டு தானே? இப்போ சப்போஸ் வந்து நம்மளுடைய அர்த்த ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அர்த்தனா என்னது? அந்த தர்ம அர்த்த இருக்குல்ல, அந்த அர்த்தம் அதுவும் நம்மளுடைய சர்வைவல் ரிக்வயர்மெண்ட்ஸும் ஒன்றா இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? யாருக்கிட்ட நிறைய வித்தம் இருக்கோ ஒரு நிறைய செல்வம் இருக்கோ அவள் ஆல் த டைம் எப்படி இருப்பான்னா ஹாப்பியாக இருந்துட்டுருப்பாள். அதனால் சர்வைவல் ரிக்வயர்மெண்ட்ஸும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தேவையான விஷயங்களையும் நாம் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ நாம் வந்து எதுலேருந்து நமக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறோம்? நிறைய பணம், நிறைய சொந்தக்காரா, நம்ம சொன்ன பேச்சை கேட்குற பசங்க, அப்புறம் நல்ல நெய்பர்ஸ், இது எல்லாம் இருந்தால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் வேதாந்தத்தை சிஸ்டமேட்டிக்காக படிக்கிறது மூலமாக நான் வந்து என்ன கன்வின்ஸ் ஆகிறேன், இன்டெலெக்சுவலாக என்ன கன்வின்ஸ் ஆகிறேன்னா, இப்போ சொன்ன விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் என்னால் அந்த பீஸ், செக்யூரிட்டி அண்ட் ஹாப்பினஸை என்ஜாய் பண்ண முடியும். நான் வந்து பயம் இல்லாமல் இருக்கேன், ஆங்ஸைட்டி இல்லாமல் இருக்க எனக்கு இந்த வேதாந்தா படிப்பு ஹெல்ப் பண்ண போகிறது. அந்த கன்விக்ஷன் அந்த ஞானிக்கு இருக்கும். அப்போ ஞான யோக்கியதா டு பிரக்ஞா செகண்ட் ஸ்டேஜ். இதுக்கப்புறமும் இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது. அது என்னது? இப்போ இன்டெலெக்சுவல் கன்விக்ஷன் இந்த பர்சனுக்கு ஏற்பட்டுடுறது ஓகே. ஆனால் இப்போ அதை என்னவா இன்னும் கன்வெர்ட் பண்ணணும்? நாம் இமோஷனல் ஸ்ட்ரெங்க்த்தாக அதை இப்போது கன்வெர்ட் பண்ணணும். ஏன் இமோஷனல் ஸ்ட்ரெங்க்த்தாக கன்வெர்ட் பண்ணணும்? வெறும் ஞானம் மட்டும் இருந்தால் போராதா? ஏன்னு பார்த்தோம். வாட் இஸ் த ரீசன்? ஏன்னா நம்ம டே டு டே டிரான்சாக்ட் பண்ணும் பொழுது எந்த பர்சனாலிட்டி வந்து அட்டாக் ஆகிறது எவ்ரிடே? எது வலிக்கிறது? மனசு தானே வலிக்கிறது. புத்திக்கு வலியெலாம் ஏற்படாது. புத்தியில் அறிவு மட்டும்தான் இருக்கும். எது அடிப்படும் எப்பயும் அப்படின்னா மனசு. அதனால இந்த அறிவை இப்போ நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? இமோஷ்னல் ஸ்ட்ரெங்க்த்தாக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், என்னை சுற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் இப்போ நான் வந்து மாற்றணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் இல்லையா? நான் வந்து ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன்.
அந்த செட்டப் அப்செட் ஆகிடுதுன்னா நானும் அப்செட் ஆகிடுவேன். அதனால் அந்த நான் அப்செட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஞானத்தை இப்போ நான் இமோஷ்னல் ஸ்ட்ரெங்க்த்தாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த ப்ராசஸுக்கு பேர் நிதித்தியாசனம் அப்படின்னு அதுக்கு பேர். அதை பற்றி இந்த சாப்டரில் கிருஷ்ணர் ரொம்ப ப்ரீஃபாக சொல்லுவார். பட் இதை பற்றி டீட்டெயில்டாக எந்த சாப்டரில் படிப்போம்? நீங்களாம் வந்தேன்னா எந்த சாப்டரில் படிப்போம்? 6th சாப்டரில். நீங்கள் எல்லோரும் வந்தால் தான் 6th சாப்டரில் அதை பற்றி நாம் வந்து படிப்போம். இப்போ கர்மயோகம் டு ஞான யோகம் டு நிதித்தியாசனம், இது வந்து ப்ராசஸ். இந்த ப்ராசஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்த ஒரு பர்சன், அதாவது ஞான யோக்யா டு பிரக்ஞா டு ஸ்தித பிரக்ஞா இந்த பர்சன் வந்து ஆகிறார். ஸோ அவர் வந்து எப்படி சிச்சுவேஷன்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவார், அவளுடைய ட்ரேட்ஸ் எப்படி இருக்கும், கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், அதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு அர்ஜுனன் வந்து கேட்குறான். கிருஷ்ணரும் வந்து இப்போ அதை ஒன்று ஒன்றா லிஸ்ட் பண்ணுறார். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் பிரஜஹாதி யதா காமான் அப்படின்னா எல்லா விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் அந்த பர்சன் வந்து ட்ராப் பண்ணிடுவார். ஏன் எக்ஸ்பெக்டேஷன்ஸை ட்ராப் பண்ணிடுவார்? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுலேருந்து பிறக்கிறது? நான் வந்து இதை இன்னும் அடையலை, இதை அடைஞ்சேன் அப்படின்னு சொன்னால் நான் கம்ப்ளீட் ஆக போகிறேன், இதெல்லாம் என்கிட்ட வந்துடுது அப்படின்னா நான் வந்து ஃபுல் ஆகிடுவேன், கம்ப்ளீட் ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுலேருந்து பிறக்கிறதுனா அந்த செல்ஃப் இன்சஃபிஷியன்சிலேருந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பிறக்கிறது. ஸோ நான் வந்து சப்போஸ் என்னுடைய சொந்த காலில் நிற்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்போ என்ன பண்ணுவேன்? சொந்த காலில் நிற்க முடியலன்னா ஒரு ஸ்டிக்கை வந்து பிடிச்சிக்கிறேன். இப்போ கூட வந்து கீழேந்து எழுந்துக்க முடியலன்னா என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒன்றத்தை ஹோல்டு பண்ணி எழுந்துக்கிறோம். ஏன்? ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து இல்லை, அதனால் வெளியில் ஏதோ ஒரு பிடிமானம் நமக்கு தேவைப்படுறது. அது மாதிரி ஒரு வீக் மைண்ட் என்ன பண்ணுறது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை நாம் எப்போவுமே பிடிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறது. இதே ஒரு ஸ்ட்ராங் மைண்டாக இருந்ததுன்னா எதையும் பிடிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த மைண்ட் வந்து என்ன நினைக்கிறது, நம்ம எதையோ ஒன்றத்தை பிடிச்சிட்டாதான் நமக்கு வந்து இந்த ஹாப்பினஸ் ஆனது கிடைக்க போகிறது, அப்போ தான் நான் வந்து கம்ப்ளீட் ஆவேன் அப்படின்னு அந்த மைண்டு வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்கு. பட் இதே வந்து ஒரு ஸ்தித பிரக்ஞாக்கு ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கிறதுனால எந்த வெளி விஷயத்தையும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஐ ஆம் ஆல்ரெடி கம்ப்ளீட், அதை தான் நாம் போன கிளாஸில் காம தியாகா அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரைட். இப்போ ஞானிக்கு எப்படி இருக்கும்னா நேச்சுரலாகவே இந்த விஷயம் வந்து இருக்கும். அப்போ நான் அஞ்ஞானி எப்படி இருப்பான்? எல்லா விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இந்த அஞ்ஞானி ஆனவன் இருப்பான். அப்போ ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு டைம் பாம் மாதிரி அப்படின்னு நாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதாவது அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இப்போ எப்படி இருக்குது உள்ளுக்குள்ளே அப்படின்னா வெளிப்படாத துக்கமாக இருக்குது. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நடக்க போகிறது இல்லை, அதனால் என்ன ஆக போகிறோம்? துக்கப்பட போகிறோம். ஸோ அது எல்லாமே இப்போ வந்து அன்எக்ஸ்பிரஸ்டு சாரோவாக உள்ளே இருக்குது. என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் நமக்கு என்ன ஆசை? எல்லாரும் என் சொன்ன பேச்சை கேட்கணும், எஸ்பெஷலி பசங்க சொன்ன பேச்சை கேட்கணும், ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் சொன்ன பேச்சை கேட்கணும், ஒய்ஃபுக்கு வந்து ஹஸ்பண்டு வந்து சொன்ன பேச்சை கேட்கணும். எல்லாரும் எனக்கு பிடிச்சா மாதிரி பிஹேவ் பண்ணணும். எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இது. சரி, எல்லாரும் நமக்கு பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணணும், ரைட்டு. நீ எப்படி இருக்க? நான் அப்படியே தான் இருப்பேன், நான் ஏன் மாறணும்? நான் தான் பர்ஃபெக்டாச்சே. எங்கள் வீட்டிலையே யார் பர்ஃபெக்ட்னா நான் மட்டும்தான் பர்ஃபெக்ட்டு, பாக்கி பேர் எல்லோரும் இம்பர்ஃபெக்டாக இருக்கா, அதனால நான் அவளை எல்லாம் வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்,
ஒருத்தரும் இதே தான் நினைக்கிறான் நம்ம வீட்டில், நான் தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு. 4 பேர் வீட்டில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேருக்கும் என்ன நினைப்புனா தான் மட்டும்தான் உலகத்துலேயே பர்ஃபெக்ட். வீட்டில் கூட இல்லை, இந்த என்டையர் வேர்ல்டுலேயே நான் மட்டும்தான் பர்ஃபெக்ட்டு. பாக்கி பேர் எல்லாரும் வந்து தப்பாக ஏதோ பண்ணிட்டு இருக்கான், அவள் எல்லாரையும் பாரு நான் எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தரும் நினைக்கிறதுனால யாராலையும் மாற்றவே முடியாது. இதை வந்து ஃபஸ்ட்டு நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ யாரால் மாற முடியும் அப்படின்னா, நம்மளை மாற்றிக்க முடியும். இன்னொருத்தரை நீங்கள் வந்து மாற்றவே முடியாது. அப்படி ட்ரை பண்ணினேன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக தோற்று போவேள். அதனால் வந்து இந்த சித்தப் பிரக்ஞன் வந்து வெளியில் இருக்கிற விஷயத்தையெல்லாம் மாற்றுவானான்னா, மாற்றுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? சரி, நல்லதை நான் அதுக்காக சொல்லவே கூடாதா அப்படின்னா, நல்லதா ஏதாவது இருந்தால் சொல்லுவா. அதுக்காக அவள் அப்படியே நாம் சொன்னதை கேட்டு தான் நடக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமானா எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. அதாவது பைண்டிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஞானிக்கு இருக்காது. நான் பைண்டிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். இப்போ ஏன்னா எந்த ஒரு வேலை பண்ணாலும் வந்து ஒரு மினிமமாக வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பண்ண மாட்டோம் இல்லையா? அப்போ நான் பைண்டிங் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஞானிக்கு இருக்கும். ஏன்னா இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லுவோம், நீ எடுத்துட்டேன்னா எடுத்துக்கோ, எடுத்துக்கலைன்னா இதெல்லாம் இந்த கான்சிக்வன்சஸ் எல்லாம் நீ ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு விட்டுடுவா. அவள் வந்து அது என்ன பண்ணுறா, ஏன் எடுத்துக்கல அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ஞானிக்கு ஒரு விஷயமா இருக்காது. அப்போ சஜஷன்ஸ் கொடுக்கலாம், அட்வைஸ் பண்ணலாம், ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், ஆனால் யாருக்கிட்ட இருந்தும் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ட்ராப் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து கிராஜுவலாக நடக்கக்கூடிய விஷயம். ஏன் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போயிடும் அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷனுடைய ரூட் காஸை நாம் அட்டாக் பண்ணுறதுனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்காது. ரெண்டாவது நேச்சுரல் ட்ரீட் என்னன்னா, ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டஹா அப்படின்னா ஐ ஆம் கம்ப்ளீட், என்கிட்டேயே அந்த பூரணத்துவம் இருக்குது அப்படிங்கிற அறிவுனால இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகிறது இல்லையா? அப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணினால் மட்டுமே நான் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி மட்டும் நான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேக்டர் போச்சுன்னா என்ன ஆகும், என்னோடய கம்ப்ளீட்னஸும் கூடவே போயிடும் இல்லையா? அப்போ ஞானி வந்து நான் கம்ப்ளீட், நான் ஃபுல் அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? என்னோட நேச்சரே ஃபுல்னஸ், என்னோட நேச்சரே கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து ஃபயர் இஸ் ஹாட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஃபயரோட நேச்சரே ஹாட்னஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அது மாதிரி ஐ ஆம் கம்ப்ளீட் அப்படின்னு சொன்னால் ஞானியோட நேச்சரே கம்ப்ளீட்னஸ். இப்போ இதே வெந்நீர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஹாட் வாட்டர் இருக்குது அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும், எவ்வளோ நேரத்துக்கு சூடாக இருக்கும்? சூடான ஏதோ ஒரு பொருளோடு அது கான்டாக்டுக்கு வந்ததுனால தான் ஃபஸ்ட்டு அது சூடே ஆகிறது. அப்போ அது வந்து இன்சிடென்டல் சூடு இல்லையா? கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சூடு வந்து அந்த கான்டாக்ட் போயிடுத்துன்னா சூடும் வந்து போயிடும். அது மாதிரி அஞ்ஞானி என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்பான். எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொன்னால் அவனுடைய சந்தோஷமும் அவனை விட்டு போயிடும். இதே ஞானியுடைய ஹாப்பினஸ் வந்து ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு சொன்னால் ஞானியோட நேச்சரே ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸ்ஸை வந்து அவர் டிஸ்கவர் பண்ணிட்டார். அந்த ரியல் ஐயுடைய நேச்சரே வந்து ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறத ஞானி வந்து டிஸ்கவர் பண்ணிட்டார். ஸோ ரெண்டாவது ட்ரேட் வந்து செல்ஃப் சஃபிஷியன்சி, ஆத்ம துஷ்டஹா ஒரு ஆத்ம துஷ்டி. மூணாவது ட்ரேட் வந்து நெக்ஸ்ட் ஸ்லோகாவில் இருக்குது. துக்கேஷ்வனுத் விக்னமனாக சுகேஷு விகத ஸ்பிருஹா வீதராக பயக்ரோதா ஸ்திததீர் முனி ருச்சியத்தே. ஸோ மூணாவது லக்ஷணம் வந்து என்ன சொல்லப்பட்டது? சமத்துவம் அப்படின்னு பார்த்தோம், ஈக்வானிமிட்டி அப்படின்னு பார்த்தோம். அப்போ மைண்டு வந்து பொதுவாக எந்த
சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஞானியுடைய மைண்ட் எப்படி இருக்கும்னா ஒரு காம் மைண்டு வந்து ஞானிக்கு இருக்கும். அப்படி சப்போஸ் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கூட அந்த டிஸ்டர்பன்சஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக அந்த ஞானியால் வந்து குயிக்காக அதுலேருந்து ரிக்கவர் ஆகிட முடியும். அப்போ லாஸ்ட் கிளாஸில் வந்து அந்த 3 டெஸ்ட் பற்றி நாம் பார்த்தோம்ல. அந்த இமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸுடைய ஃப்ரீக்குவென்சி, இன்டென்சிட்டி அண்ட் ரெக்கவரி, FIR அப்படின்னு பார்த்தோம். அப்போ டிஸ்டர்பன்சஸோடைய ஃப்ரீக்குவென்சி எவ்வளோ வாட்டி என்னுடைய மைண்ட் ஒரு நாளைக்கு டிஸ்டர்ப் ஆகிறது அப்படிங்கிறது செக் பண்ணணும். ஸோ முதல்ல வந்து கேள்வியே எப்படி இருக்கும்னா நிறைய பேருக்கு ஆப்போசிட்டாக கேள்வி கேட்கணும். எவ்வளோ வாட்டி நம்மளுடைய மைண்ட் காமாக இருக்குது, ஏன்னா அந்த நம்பர் தான் வந்து ஜென்ரலாக கம்மியாக வரும் இல்லை. அப்போ என்ன சில பேருக்குலாம் எப்போ காமாக இருக்கும் மைண்ட்னா வீட்டில் எல்லோரும் தூங்கி போனதுக்கப்புறம் தான் என் மைண்டு வந்து காமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். இல்லைன்னா யாருமே வீட்டில் இல்லாத போது தான் என்னால் வந்து அந்த காம்னஸை ஃபீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாள். ஸோ ஃபஸ்ட்டு செக் என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ரீக்குவென்சி வந்து குறையிறதா, மைண்டு டிஸ்டர்ப் ஆகிற ஃப்ரீக்குவென்சி குறையிறதான்னு செக் பண்ணணும். ரெண்டாவது என்னது, இந்த இமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸோட இன்டென்சிட்டி, எவ்வளோ தூரத்துக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் என்னோடய மைண்டை அஃபெக்ட் பண்ணுறது. அப்போ மைண்டை மட்டும் அஃபெக்ட் பண்ணியிருக்கா, இல்லை அதையும் தாண்டி ஓவர்ஃப்ளோ ஆகி வாய் வழியாக வந்துடுதா, இல்லை அதையும் தாண்டி ஓவர்ஃப்ளோ ஆகி என் உடம்பு முழுக்க அது வந்து அஃபெக்ட் பண்ணுறதா. சீதந்தி மமகாத்ராணி அந்த மாதிரி இருக்கா, இல்லைன்னா பரவாயில்ல மைண்டோடையே வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி அந்த இன்டென்சிட்டியும் வந்து குறைஞ்சிருக்கா அப்படின்னு நாம் வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மைண்டு டிஸ்டர்ப் ஆகிருந்ததுன்னா தனக்கு தானே பேசிகிட்டு இருப்பா, ஏதோ ஒன்று புலம்பிகிட்டே இருப்பா. ஏன்னா இப்போ வேலை பண்ணும்போது புலம்பிகிட்டே வேலை பண்ணுறான்னா என்ன அர்த்தம், மென்டலி டிஸ்டர்ப் ஆகிருக்கா. அதுக்காக அவள் வந்து பைத்தியமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்மளே கூட நிறையா வாட்டி வந்து ஏதோ வேலையெல்லாம் பண்ணும்போது முன்னுத்துண்டே எல்லாம் வேலை பண்ணுறோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மைண்டு வந்து இப்போது டிஸ்டர்ப் ஆகியிருக்கு. அப்போ என்ன அலர்ட் ஆகணும், இமீடியட்டாக அதை நாம் கரெக்ட் பண்ணிக்கணும். எதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம வந்து இப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு இமீடியட்டாக நாம் நம்மளை அலர்ட் பண்ணிக்கணும். அப்போது மைண்டுக்குள்ளேயே பேசிக்கிறவாளும் இருக்கா, வெளியில் பேசிக்கிறவாளும் இருக்கா. ஸோ இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணி நாம் வந்து அந்த இன்டென்சிட்டி எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறதை பார்த்துக்கணும். கடைசியாக வந்து ரிக்கவரி, அந்த ரிக்கவரி பீரியடும் வந்து குறையணும். டிஸ்டர்பன்சஸ் வந்து இப்போ போயிடுத்து ஃபியூ ஹவர்ஸில் எனக்கு சரியாக போயிடுது அப்படின்னா ஓகே. சில பேருக்கெலாம் வந்து ஃபியூ வீக்ஸ் ஆகும், சில பேர் ஃபியூ இயர்ஸ் ஆகும். ஏதோ எப்பயோ நடந்த ஒரு விஷயத்தை வச்சுண்டு அந்த மறக்கவும் மாட்டா, மன்னிக்கவும் மாட்டா, அதையே வந்து வச்சுட்டு தொங்கின்னு இருப்பான். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரெக்கவரி டைமும் வந்து குறைஞ்சுட்டே வருதா அப்படின்னு பார்க்கணும். மூணுமே எப்படின்னா எல்லாமே நம்பர்ஸ் வந்து குறையணும், ஃப்ரீக்குவென்சியும் குறையணும், இன்டென்சிட்டியும் குறையணும், ரெக்கவரி டைமும் குறையணும். 6வது சாப்டரில் கிருஷ்ணர் சொல்வார், குருநாபி துக்கேன விசால்யத்தே அப்படின்னு சொல்லுவார். குரு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல டீச்சர் கிடையாது, ஹெவி அப்படின்னு அர்த்தம். அதாவது எவ்வளோ பெரிய ட்ராஜடி உன்னுடைய லைஃப்பில் வந்தால் கூட நீ இமீடியட்டாக அதிலேருந்து வந்து வெளியில் வந்துடணும். ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது நடந்ததுன்னா வாட் அப்படின்னு கேட்கணுமா, அப்புறம் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் என்ன கேட்கணுமா, ஸோ வாட் அப்படின்னு கேட்டு அந்த விஷயத்துலேருந்து நீ வந்து வெளியில் வந்துடு. ஸோ துக்கேஷு அனுத்விக்ன மனாஹா சுகேஷு விகத ஸ்பிருஹா. இப்போ துக்கேஷுனா துயரமான சிச்சுவேஷன் வந்தாலும் ஞானி வந்து அனுத்விக்ன மனாஹானா துவண்டு போக மாட்டார். வருத்தப்பட்டு தலையிலலாம் கையை வச்சுன்னா அப்படியே போச்சு அப்படின்னு உட்காந்துப்பாரானா உட்கார மாட்டார். சரி, சுகேஷு சுகமான சிச்சுவேஷன் வந்ததுன்னா இப்படி குதிப்பாரானா அதுவும் பண்ண மாட்டார், துள்ளுவாரானா அதுவும் மாட்டார். இப்போ நல்ல சுகமான எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படும் பொழுது ஞானி அதை நன்னா என்ஜாய் பண்ணுவார். என்ஜாய் பண்ணுறதுல தப்பில்லை, ஆனால் என்ன அறிவோடு என்ஜாய் பண்ணுவார், இது வந்திருக்கு அதனால் இது டெஃபினட்டாக போயிடும், வந்திருக்குன்னு சொன்னால் டெஃபினட்டாக அது என்னை ஒரு நாள் விட்டு போயிடும். போனால் அதை பற்றி வருத்தப்படுவாரானா வருத்தமும்
படமாட்டார். ஒரு விஷயம் வந்ததுன்னா போயிடுங்கிற அறிவு எப்போவுமே நமக்கு இருக்கணும். அது சுகமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, துக்கமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, அப்படியே துக்கப்பட்டுட்டே நம்மளோட வாழ்க்கையில் இருப்போமானா இருக்க மாட்டோம். அதுவும் சுகம் அதுதான். எப்படி சுகம் மட்டும் எப்படி இருக்குது நம்மளுக்கு வந்துட்டு உடனே போய்டுறதில்ல. ஆனால் துக்கம் எப்படி இருக்கு, வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடும். சுகமும் வந்து போகும், துக்கமும் வந்து போகும். அதனால் வந்து சுகமான சுச்சுவேஷன்ஸுக்கு அடிக்ட் ஆக மாட்டார். இதுவே இருந்தால் நன்னா இருக்குல்ல அப்படின்னலாம் ஞானிக்கு வந்து ஒரு தாட் வருமானா வராது. சுகேஷு விகத ஸ்பிருஹா. இது வரைக்கும் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னது, வீத ராக பய குரோதா. ராக அப்படின்னு சொன்னால் என்னது, அட்டாச்மெண்ட், டிபெண்டன்ஸ், பற்று. அதுதான் சம்சாராவோட பேஸ் விஷயம். அதில் தான் ஆரம்பிக்கிறது சம்சாரா இல்லையா. இங்கே கீதாவில் வந்து வாட் இஸ் தி சம்சாராஸ் டெஃபினிஷன், எது வந்து சம்சாரா, ராக சோக மோக, இது மூணும் சேர்ந்தது சம்சாரா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறார், ராக பய குரோத அப்படின்னு சொல்கிறார். இதுவும் ஒரு வகையான சம்சாரா. சரி, இதனால் என்ன ஆகும், எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் வந்து டிபெண்ட்டாக இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு பயம் ஆனது கூடவே இருக்கும். The more I am dependent, the more I feel insecure. ஏன்னா ஏன் அது, வாட் இஸ் த லாஜிக் அப்படின்னு பார்த்தா, நான் எதை டிபெண்ட் பண்ணுறேனோ, நான் டிபெண்ட் பண்ணுற விஷயமே எப்படி இருக்குன்னா இன்செக்யூர்டாக இருக்குது. நீங்கள் பகவானை தவிர இந்த உலகத்தில் எதை வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, அது அத்தனையும் எப்படி இருக்குன்னா அதுவே இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்குது. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், அதை பிடிச்சிண்டா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக செக்யூர்டாக இருப்போம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பிடிச்சிக்கிறோமே அந்த விஷயம், அதுவே வந்து என்னை விட்டுட்டேன் நானே வந்து உன்னை விட்டு போயிடுவேன் போல இருக்கே அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறது. அது தெரியாமல் நாம் அந்த விஷயத்தை பிடிச்சிண்டு அது எனக்கு செக்யூரிட்டியை கொடுக்கணுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வேறு வளர்த்து வச்சுட்டு அது செக்யூரிட்டியை கொடுக்க மாட்டேங்கிறதுன்னு வேறு இன்னொரு விஷயத்தை வேறு இன்செக்யூர் விஷயத்தை சேர்த்துட்டு அது செக்யூரிட்டி கொடுக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் கடைசியில் என்ன பண்ணுறோம், இன்செக்யூர் ப்ளஸ் இன்செக்யூர் ப்ளஸ் இன்செக்யூர் வில் ஆல்வேஸ் பி இன்செக்யூர். ஒரு நாளைக்கும் அது செக்யூர் ஆகவே ஆகாது. இந்த தப்பை தான் நாம் எல்லாரும் பேசிக்காக பண்ணுறோம். அதனால தான் வாழ்க்கையில் நமக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது சால்வே ஆக மாட்டேங்கிறது. ஒன்று முடிஞ்சதுன்னா இன்னொன்று வந்து நின்றுடுறது. ஏன் அப்படின்னா அதுக்காக வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு எஃபர்ட் போடாமல் இருக்கோமா, நம்ம பிரச்சனை வருது ஆனால் நம்மளும் நம்ம சைட்லேருந்து எஃபர்ட் எல்லாம் போடுறோம்ல. ஆனாலும் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆக மாட்டேங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், எஃபர்ட்டும் போடுறோம், நம்மளும் கஷ்டப்படுறோம், ஆனால் ப்ராப்ளமும் சால்வ் ஆக மாட்டேங்கிறது. ஏன் ப்ராப்ளம் சால்வ் ஆக மாட்டேங்கிறது, நாம் போடுற எஃபர்ட்டு தப்பான டைரக்ஷனில் போடுறோம். எனக்கு கன்னியாகுமரிக்கு போகணும், ஆனால் நான் என்ன பண்ணுறேன், டெல்லி போகிற ட்ரெயினில் ஏறி அந்த டைரக்ஷனில் போகிற ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்டேஷனாக தாண்டும்போது ஐயோ கன்னியாகுமரி வரலையே அப்படின்னா கன்னியாகுமரி வருமா? அதோட என்ன, கன்னியாகுமரி வராததை விட்டுடுங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸு ஆப்போசிட் டைரக்ஷனில் நாம் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ திருப்பியும் நான் கன்னியாகுமரி வரணும்னா இறங்கி எவ்வளோ தூரம் இந்த பக்கம் போயிருக்கேனோ அவ்வளோ தூரம் ஆப்போசிட்டில் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் என்னுடைய ஜேர்னியை நான் வந்து ஆரம்பிக்கணும். அப்போ ராங் டைரக்ஷன்னால் நம்மளுடைய டெஸ்டினேஷனை ஒரு நாளைக்கும் நம்மளால் ரீச் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கும் நீங்கள் வந்து செக்யூரிட்டியை அடையவே முடியாது. செக்யூரிட்டி வேணும்னு எவ்வளோக்கு எவ்வளோ இன்செக்யூர் திங்ஸை சேர்த்துட்டே இருக்கீங்களோ ஒரு நாளைக்கு கூட உங்களுக்கு செக்யூரிட்டி கிடைக்க போகிறது இல்லை. இந்த பிரயத்தனம் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? பிரயத்தனம்னா என்ன அர்த்தம்? முயற்சி, எஃபர்ட்டு. எத்தனை அப்படின்னு சொன்னால் எஃபர்ட்டுன்னு அர்த்தம்.
பிரயத்தனம். அந்த தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்படின்னா சரியான முயற்சி, கரெக்ட் டைரக்ஷனில் போடப்பட வேண்டிய முயற்சி அப்படின்னு அர்த்தம். ப்ராப்பர் டைரக்ஷன், கரெக்டான முயற்சின்னு அர்த்தம். அப்போது ஒரு இன்செக்யூர்டு விஷயத்தை பிடிச்சுண்டா ஒரு நாளைக்கும் நமக்கு செக்யூரிட்டி கிடைக்காது. அப்போ எதை பிடிச்சிக்கணும்? என்ன சொல்லுவா? பிடிச்சாலும் பிடிச்சா புளியங்கொம்பா பிடிச்சான்னு சொல்லுவாள்ல. யாரை பிடிச்சிக்கணும்? பகவானை பிடிச்சிக்கணும். செக்யூர், எவர் செக்யூர் பகவானை நாம் பிடிச்சிக்கணும். எது வரைக்கும் பிடிச்சிக்கணும்? என்கிட்டேயே இருக்கிற அந்த செக்யூரிட்டியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த பகவானை நாம் பிடிச்சிக்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? முட்டாள்தனமாக இப்போது பகவானை தவிர வேறு என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் பிடிச்சிண்டு, ஆனால் எவ்வளோ திமிரு பாருங்க நமக்கு. பகவான் தான் எவர் செக்யூரு. பகவானை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் பிடிச்சிண்டு அது செக்யூரிட்டி தரலைன்னு அந்த பகவான்கிட்டேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னா நாமெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். எனக்கு மட்டும் கஷ்டத்தை தரியே, எனக்கு மட்டும் இப்படி பண்ணுறியே, நான் உனக்கு எல்லாம் பண்ணுறேனே அப்படின்னு அந்த பகவான்கிட்டேயே சண்டைக்கு போகிறோம். பகவான் சொல்கிறார், என்னை பிடிச்சிக்கோ, நீ வேறு எதெல்லாமோ பிடிச்சிண்டு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? நான் மட்டும்தான் செக்யூர் அப்படின்னு பகவான் நம்மக்கிட்ட அங்கே சொல்கிறார். ஆனால் அதெல்லாம் காதில் வாங்கவே மாட்டேங்கிறோம். அன்இன்டெலிஜென்ட்டாக அட்டாச்மெண்ட் வச்சுட்டுருக்கோம் இல்லையா நிறையா திங்ஸ் மேலே, அதுக்கு பேர் ராகா. அன்இன்டெலிஜென்ட் டிபெண்டன்ஸுக்கு பேர் ராகா. அது நம்மளுடைய இன்செக்யூரிட்டியை தான் இன்க்ரீஸ் பண்ணும். அந்த ராகா இருக்கிறதுனால என்ன கான்சிக்வன்ஸு, என்ன ஏற்பட போகிறது? நமக்கு பயம். சேர்த்து வச்சுட்டு இருக்கோமா செக்யூரிட்டி கொடுக்கும்னு. ஆனால் அது ஒருவேளை செக்யூரிட்டி கொடுக்காமல் போயிடுத்துன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் நமக்கு ஏற்படுறது. அதனால என்ன பண்ண வேண்டியிருக்கு? அந்த செக்யூரிட்டி கொடுக்கும்னு நினச்சிட்டு இருக்கிற விஷயத்துக்கு இப்போது நான் செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ கல்யாணம் பண்ணிட்டா ஐ ஃபீல் செக்யூர் அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆனால் என்ன ஆகிறது? கல்யாணம் ஆன உடனே தான் தெரியுது ஸ்பௌஸோட இன்செக்யூரிட்டியும் சேர்த்து நான் தான் செக்யூர் பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு. அந்த ஒய்ஃப் ஹஸ்பண்டோட இன்செக்யூரிட்டியை நான் தான் செக்யூரிட்டி கொடுக்கணும்னு நினைப்பா. ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு இதே மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நினைப்பா. எத்திர ராகா தத்திர பயஹா. எவ்வளோக்கு எவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ பயம் கூடவே இருக்கும். இப்போ இந்த பயங்கிற இமோஷன் கான்ஸ்டண்ட்டாக நம்மளோட மைண்டில் ஓடிண்டே இருக்கும். முன்னாடிலாம் இந்த டிவியில் சினிமாவில் அந்த தந்தி அப்படின்னு ஒன்று வரும் இல்லை, தந்தி வந்ததுன்னா உடனே ஃபஸ்ட்டு வெளிப்படுற எமோஷன் என்ன அப்படின்னா பயம். யாருக்கோ ஏதோ ஆயிடுத்தோம். ஏதோ ஒரு நல்ல விஷயம் கூட தந்தியில் வரத்துக்கான சான்ஸ் இருக்குல்ல. இந்த பயங்கிற இமோஷன் கான்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய மைண்டில் இருக்குது. ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் நேச்சுரலாக நம்மளுக்கு ராகா இருக்குது, அட்டாச்மெண்ட் இருக்குது. எதுவும் ஆகிடக்கூடாது. அதுவும் என்ன, நமக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அப்புறம் என்கிட்ட வச்சுட்டு இருக்கிற ஒரு 10 விஷயத்துக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற அட்டாச்மெண்ட் நமக்கே தெரியாமல் நம்மளுடைய ஆழ் மனசில் இருக்கிறதுனால அதனுடைய வெளிப்பாடாக ஆல் த டைம் நம்ம மனசில் பயமும் இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் என்ன ஆகும்? பயம் இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு குரோதகா, கோபம். எவ்வளோக்கு எவ்வளோ ராகம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ கோபமும் இருக்கும். இப்போ சப்போஸ் எனக்கு எதையோ என்கிட்டையே வச்சுக்கணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு வேறு ஏதோ ஒன்று ஆப்ஸ்டக்கிளாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? எனக்கு எது ஆப்ஸ்டக்கிளாக இருக்கோ அது மேலே எனக்கு கோபம் ஏற்படும். இப்போ டிவி பார்க்கணுன்னு ஆசைப்படுறோன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வீட்டில் என்ன சண்டை வரும்?
ரிமோட் சண்டை வரும்ல. நான் போய் உட்காரறதுக்குள்ளே யாராவது வந்து அந்த ரிமோட்டை எடுத்து உட்காந்துட்டா அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு? இப்போ சப்போஸ் நம்மளோட பெரியவா ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியவா அந்த ரிமோட்டை எடுத்துட்டா அப்படின்னா பயமாக இருக்கும், அவகிட்ட போய் கேட்கலாமா வேண்டாமான்னு. இதே நம்மளோட சின்னவா அப்படின்னா கோபம் வந்து என்ன பண்ணுவோம், ரிமோட்டை கூட பிடுங்கிறதுக்கு கூட நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். ஸோ ராகா இருந்ததுன்னா பயமும் குரோதமும் நேச்சுரலாக இருக்கும். இது மூணுமே வந்து ஒரு டீம் எப்போவுமே ஒன்றா இருக்கும். ஆனால் ஞானிக்கு ராகாவே கிடையாது, அட்டாச்மெண்ட்டே இல்லை. ஏன்னா ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டகா அகம் பூர்ணகா அப்படிங்கிற அறிவு ஞானிக்கு இருக்குது. அதனால வேறு எந்த வெளி விஷயங்கள் மேலேயும் டிபெண்டன்ஸ் கிடையாது. ஸோ ராகா நாஸ்தி, தேர்ஃபோர் பயம் நாஸ்தி, தேர்ஃபோர் குரோதா நாஸ்தி. அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே. அப்போ மோக்ஷம் அப்படின்னு சொன்னால் எங்கேயோ வேற லோகத்துக்கு போகிறது இல்லை, ஆர் வெறும் சந்நியாசிகளுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை. கிருஷ்ணர் சொல்கிறார் மோக்ஷம் அப்படின்னு சொன்னால் அபயம் அப்படின்னு ஒரு டெஃபினேஷனை நமக்கு இங்கே கொடுக்குறார். அப்போது அபயம்னா என்ன? பயம் இல்லாமல் இருக்கிறது. பயம் இல்லாமல் எப்போ என்னால் இருக்க முடியும்? அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருந்தால்தான் என்னால் பயம் இல்லாமல் இருக்க முடியும். அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஞானம் வந்துடுத்துனா நேச்சுரலாக வந்து அட்டாச்மெண்ட் போயிடும். அப்போ செல்ஃப் இக்னோரன்ஸ் இருக்கிற வரைக்கும் பயத்தை நம்மளால் அவாய்டு பண்ணவே முடியாது. செல்ஃப் நாலேஜ் தான் பயத்திலேருந்து வெளியில் வரத்துக்கு ஒரே வழி. ஸோ வீத ராக பய குரோதா. வீத அப்படின்னு சொன்னால் ஃப்ரீ ஃப்ரம், அது இல்லாமல். இப்போ ஞானி இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ராக பயம் குரோதம், அட்டாச்மெண்ட், ஃபியர் அண்ட் ஆங்கர். ஸோ இது வந்து கீதா படிக்கிறதுனால நமக்கு பலனாக கிடைக்க போகிறது. கீதா படிச்சில்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நானும் வீத ராக பய குரோதகாவாக இருப்பேன். அது இல்லாமல் என்னாலையும் இருக்க முடியும். ஆங்ஸைட்டி, கவலை இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியும். இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் வந்து இமோஷ்னல் டிபெண்டன்ஸ் இல்லாத ஒரு பர்சன். அவரை வந்து ஸ்திததீஹி முனிஹி அப்படின்னு இங்கே வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். உச்சத்தேன சொல்லப்படுகிறது. முனிஹி அப்படின்னு அந்த பர்சனை கூப்பிடுறோம். அப்போ வந்து ஒரு பர்சனை வந்து முனி அப்படின்னு சொல்லணும்னா எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதை கிருஷ்ணர் நமக்கு இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்கிறார். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் முனினா யார்? முனினா எப்படி இருக்கணும்? தாடிலாம் வச்சுட்டுருக்கணும், கையில் கமண்டலம் வச்சுட்டுருக்கணும், அப்புறம் ஒரு வந்து ஜடாமுடியெலாம் வச்சுட்டுருக்கணும், அப்புறம் நம்மளெல்லாம் நேரெல்லாம் பார்த்து பேசக்கூடாது, வித்தியாசமாக வந்து நம்மளை வந்து இப்படி பார்க்கணும், அப்புறம் ஏதாவது ஜோசியம்லாம் சொல்லணும், ஏதாவது சித்திலாம் அவருக்கு இருக்கணும். அப்போ தான் நாம் வந்து அவரை முனி அப்படின்னு ஒத்துப்போம் இல்லையா? கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? எக்ஸ்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னாலலாம் மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது, சம்சாரத்திலேருந்து விடுதலை கிடைக்காது. ஆனால் இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இம்பார்ட்டண்ட். அப்போ அந்த பர்சன், இந்த முனிங்கிற பர்சன் ஃபேமிலியிலேயே இருக்கலாம், எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வெளியில் வந்து கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கலாம், எல்லாமே ஷூலாம் போட்டுட்டு ஹேட்டெல்லாம் போட்டுட்டு எல்லாமே போட்டுக்கலாம். ஆனாலும் அந்த பர்சன் முனிஹி. எப்படி? மனநாதிதி முனிஹி. யார் ஒருத்தருக்கு சரியான நாலேஜ் இருக்கோ அந்த பர்சனை முனிஹி அப்படின்னு சொல்கிறோம். எப்படி அந்த பர்சன் முனி ஆனார்? ஸ்திததீஹி. தீ அப்படின்னு சொன்னால் அறிவுன்னு அர்த்தம். அறிவுனால அந்த அறிவை என்ன பண்ணிட்டார் இந்த பர்சன்? இமோஷ்னல் ஸ்ட்ரெங்க்த்தாக இப்போது கன்வெர்ட் பண்ணிட்டார். ஸ்திததீஹி அப்படிங்கிறது ஸ்தித பிரக்ஞா பார்த்தோம்ல, அதோட சினனிம். ரெண்டையும் நாம் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பர்சனுக்கு கிளியர் அறிவும் இருக்குது, கிளாரிட்டி இருக்குது அந்த நாலேஜில், ப்ளஸ் அந்த அறிவை இமோஷ்னல் ஸ்ட்ரெங்க்த்தாகவும் இந்த பர்சன் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டார். அதனால அந்த பர்சனுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர்
57. यः सर्वत्रानभिस्नेहः तत्तत्प्राप्य शुभाशुभम् नाभिनन्दति न द्वेष्टि तस्य प्रज्ञा प्रतिष्ठिता. So again, stitha prajna lakshanani continue ஆகிறது. இப்போ ஸ்தித்த ஒன்று வந்து அட்டாச்மெண்ட்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இன்னொரு அட்டாச்மெண்ட் வந்து ஒட்டிக்கிற வஸ்துன்னு அர்த்தம். அந்த கம்னு சொல்லுவோம்ல, வேற என்ன பேர் அதுக்கு இருக்குது, க்ளூ. க்ளூ. அந்த மாதிரி அவன் உடம்பு முழுக்க அது வந்து இருக்கான். பிசு பிசுன்னு அவன் வந்து எங்கே போனாலும் எதை பார்த்தாலும் அவனுக்கு என்ன நேச்சுரலாக இதை வந்து இதோட நாம் ஈசிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் அவனுக்கு எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கிளாஸ்க்கே வரோன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ்க்கு வந்தால் ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டோடு நாம் ஈசிக்கிறோமா இல்லையா, இந்த இடத்துல தான் நான் உட்காருவேன், இங்கே உட்காரலைன்னா எனக்கு கிளாஸு புரியவே புரியாது. ஸோ ஸ்னேகா அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி அந்த அட்டாச்மெண்ட் பண்ணிக்கிற விஷயம் அஜ்ஞானிக்கு நேச்சுரலாக இருக்குது. எதோடையாவது நாம் வந்து ஒரு இதை வந்து லிங்கை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும், அதோடு ஈசிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும். அனபிஸ்நேகம் அப்படின்னு சொன்னால் இமோஷனல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம், இமோஷனல் ஃப்ரீடம். இப்போ இந்த ஞானி என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த ஸ்க்ரூ இருக்கிற கேட்ஜெட்ஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருப்பார். வேணும்னா ஸ்க்ரூ பண்ணிப்பார், வேண்டான்னா அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு பேசாமல் இருப்பார். அப்படின்னா என்ன, யாராவது கூட இருந்தால் ஓகே, கூட இல்லையா அதுவும் இந்த பர்சனுக்கு ஓகே. இப்போ இந்த பர்சனுக்கும் என்ன ஆகும், ஞானிக்கும் தத் பிராப்பிய சுபாசுபம், ஞானிக்கும் அவரோட லைஃப்பில் ஃபேவரபிள் சுச்சுவேஷன்ஸும் வரும், அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன்ஸும் வரும். ஏன்னா இப்போ ஞானி அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்த ஞானியால் வந்து ஃப்ரெஷ்ஷாக பாப புண்ணியத்தை அக்வயர் பண்ண முடியாது. ஏன் ஞானியால் ஃப்ரெஷ்ஷாக பாப புண்ணியத்தை அக்வயர் பண்ண முடியாது? ஞானி வந்து அகர்த்தா அபோக்தா அப்படிங்கிற அறிவு ஞானிக்கு வந்துட்டதுனால ஞானியால் ஃப்ரெஷ்ஷாக பாப புண்ணியத்தை அக்வயர் பண்ண முடியாது. ஆனால் ஞானம் வரத்துக்கு முன்னாடி அந்த ஞானி என்னவாக இருந்தார், ஒரு அஜ்ஞானியாக இருந்தார், ஒரு சம்சாரியாக அந்த பர்சன் வந்து இருந்தார். இப்போ ப்ரீவியஸ் ஜென்மாஸ்லாம் நிறைய பாப புண்ணியம்லாம் அவர் வந்து பண்ணியிருக்கணும் இல்லையா. அப்போ அந்த ப்ரீவியஸ் ஜென்மாவில் பண்ண பாப புண்ணியத்திலோட ஒரு போர்ஷனை இப்போ டெஃபினட்டாக அந்த ஞானி வந்து அனுபவிச்சே ஆகணும். அது எப்படின்னா, இந்த ஃபேனு வந்து சுற்றும்ல, நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா கூட என்ன ஆகும், கொஞ்ச நேரம் அது சுற்றிட்டு தான் முடியும். அந்த மாதிரி பிராரப்தம் அப்படிங்கிறது ஆல்ரெடி இதாக ஆரம்பிச்சிடுது, எக்ஸாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடுது. ஆனாலும் ஞானம் வந்ததுக்கு அப்புறமும் அந்த பிராரப்தம் முடிகிற வரைக்கும் கண்டினியூ ஆகும், சுற்றிட்டு தான் நிற்கும். அதனால ஞானிக்கும் வந்து லைஃப்பில் ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன்ஸ் வரும். அதை தான் இங்கே கிருஷ்ணர் வந்து சுபா சுபம் பிராப்பிய, சுபம் அசுபம் பிராப்பிய அப்படின்னு சொல்கிறார். சுபம்னா ஃபேவரபிள் சுச்சுவேஷன், அசுபம்னா அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன். ஏன்னா சில பேர் வந்து ஞானியை வந்து புகழ்ந்து பேசுவா, நீங்கள் இப்படி நீங்கள் அப்படின்னு சொல்லுவா. சில பேர் வந்து என்ன சொல்லுவா, வெட்டி வேதாந்தம் பேசிகிட்டு இருக்கா, யாருக்குமே உதவாத ப்ராக்டிக்கல் பெனிஃபிட்டே கொடுக்காத ஒரு வரட்டு வேதாந்தத்தை பேசி எல்லாரோட டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சில பேர் வந்து அந்த ஞானியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஞானியை வந்து அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாறி மாறி வரத்தான் வரும். புண்ணியம் எக்ஸாஸ்ட் ஆகணும்னா நல்ல நல்ல விஷயங்களே கேட்பா. பாபம் வந்து அந்த ஞானிக்கு எக்ஸாஸ்ட் ஆகணும் அப்படின்னா அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன்ஸ் வந்து ஏற்படும். ஸோ இப்படி இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும் பொழுது ஞானி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவார், ந அபிநந்ததி ந துவேஷ்டி. ஃபேவரபிள் சுச்சுவேஷன் வந்துடுத்துனா துள்றதும் இல்லை, அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன் வந்துடுத்துனா துவள்றதும் இல்லை. அதை தான் சமத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். ந அபிநந்ததி ந துவேஷ்டி.
இப்போ எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் ஞானி தன்னுடைய இமோஷ்னல் பேலன்ஸை மிஸ் பண்ண மாட்டார். அவர்கிட்ட யார் எப்படி நடந்துட்டாலும் ஞானி வந்து அப்படின்னா ரியாக்டே பண்ண மாட்டாரா? ஞானி ரியாக்ட் பண்ணுவாரா மாட்டாரா? ஞானி சிச்சுவேஷன்ஸுக்கு ரியாக்ட் பண்ணுவாரா மாட்டாரா? ரியாக்ட் பண்ண மாட்டார். ரியாக்ட் பண்ண மாட்டார்னா அப்போ யார் என்ன சொன்னாலும் வா அடி இந்த கன்னத்தில் அடிச்சியா, அப்போ இந்த கன்னத்தையும் காட்டட்டுமா அப்படின்னு 2 கன்னத்தையும் காட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பாரா ஞானி? கோபமும் பட மாட்டாரா? அப்போ ஞானி வந்து ரியாக்ட் பண்ண மாட்டார், ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ணுவார். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்? ஒன்று ரியாக்டு, இல்லைன்னா நோ ஆக்டு. என்ன வேணால் யார் வேணால் சொல்லிட்டு போங்க, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னும் இருக்கக்கூடாது. சட்டுன்னு ரியாக்டும் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு சிச்சுவேஷனுக்கும் நம்மளால் வந்து 3 விதமான ரெஸ்பான்ஸை கொடுக்க முடியும். எனி சிச்சுவேஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா இம்பல்சிவாக இமீடியட்டாக பண்ணுறதுக்கு பேர் தான் ரியாக்ஷன். ஏன்னா ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, என்ன பண்ண ட்ரை பண்ணுவோம்? ரியாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். டைமே கொடுக்காம கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருவோம். பிளான்லாம் பண்ணாமல் புத்தியை யூஸே பண்ணாமல் மனசை வச்சு அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது நடந்துடும். ஸோ இமீடியட்டாக பண்ணுறது, இம்பல்சிவாக ஆக்ட் பண்ணிவிடுவோம். ரெண்டாவது அந்த சிச்சுவேஷனுக்கு அப்படியே நம்மளை சரண்டர் பண்ணிக்கிறது. யார் என்ன சொன்னாலும் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது இருக்குல்ல, அதுவும் தப்பு. இன் ஆக்ஷன் இது ஒரு பாசிபிலிட்டி. ஆனால் ஸோ இம்பல்சிவ் ஆக்ஷனுங்கிறது ஒரு பாசிபிலிட்டி, இன்ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பாசிபிலிட்டி. இது ரெண்டுமே வந்து 2 எக்ஸ்ட்ரீம். 2 எக்ஸ்ட்ரீமுமே எப்பயுமே வந்து ப்ராப்ளம் இல்லை. அப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இந்த 2 எக்ஸ்ட்ரீமும் என்ன பண்ணிவிடுவோன்னா நம்மளுடைய மென்டல் ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த்து ரெண்டுத்துக்கும் ஆபத்தான விஷயம். இம்பல்சிவாக ரியாக்ட் பண்ணாலும் பிரச்சனை, இன்ஆக்ஷன் அந்த இன்ஆக்டிவாக இருந்தாலும் அது வந்து நமக்கு பிரச்சனையை கொடுக்க போகிறது. அப்போ என்ன பண்ணணும்? இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறதை அவாய்டு பண்ணணும். எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதையும் நாம் அவாய்டு பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? கொஞ்சம் டைம் கொடுத்து அந்த சிச்சுவேஷனை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி ரெமெடி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். சாய்ஸ்ஃபுல் சிச்சுவேஷனா இல்லை சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷனா? சாய்ஸ்லெஸ்ன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? மைண்டை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிண்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சாய்ஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டாலே மாற்றவே முடியாது, அதை நாம் அண்டர்கோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்டெலிஜெண்ட்டாக இருந்துட்டு அது என்ன சிச்சுவேஷன் மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா அப்படின்னு அதுக்காக அடுத்த வருஷம் வரைக்கும்லாம் டைம் எடுத்துக்கக்கூடாது. அதையும் குயிக்காக வந்து நம்மளுடைய புத்திக்கு அதை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு தெரியணும். அப்போ சாய்ஸ்ஃபுல் சிச்சுவேஷனாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ ஆக்ட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பேர். அப்படி அதை ஆக்ட் பண்ணணும். எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜை எடுத்துட்டா கூட இப்போ ஏதாவது ஒரு இருக்கிறதுலையே ஒரு கஷ்டமான ஒரு ரிகரஸ் தண்டனை கொடுக்க போகிறாருன்னா ஜட்ஜ் என்ன சொல்லுவார்? எல்லா தரப்பு வாதத்தையும் கேட்டு அலசி ஆராய்ந்து இந்த தீர்ப்பை கொடுக்குறேன்னு சொல்கிறார்ல, அந்த மாதிரி நாமளும் வந்து அந்த சிச்சுவேஷனை எல்லா டிகிரீஸ்லேருந்தும் அலசி ஆராய்ஞ்சு மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா அப்படின்னு முடிவு பண்ணணும். இப்போ கிருஷ்ணரும் வந்து என்ன பண்ணார்? அந்த மாதிரி தானே துரியோதனன் கிட்ட எல்லாமே ட்ரை பண்ணாரே இல்லையா? எல்லா விதத்துலேயும் போரை அவாய்டு பண்ணுறதுக்கு கிருஷ்ணர் ட்ரை பண்ணார். சாம தான பேத தண்ட, லாஸ்ட்டாக தான் வந்து தண்ட அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து கிருஷ்ணர் வந்து எடுத்துட்டார். அப்போ இம்பல்சிவ்
ரியாக்ஷனும் கூடாது, அன்இன்டெலிஜென்ட் இன்ஆக்ஷனும் கூடாது. ஆனால் இப்போ என்ன பண்ணணும், தாட்ஃபுல் ஆக்ஷன் ஆர் தாட்ஃபுல் ரெஸ்பான்ஸ், இதுதான் வந்து பெஸ்ட்டு. அப்போ அந்த தாட்ஃபுல் ஆக்ஷன்லேயும் என்ன பண்ணணும், சுச்சுவேஷன் சாய்ஸ்லெஸ் அப்படின்னு தெரிஞ்சுடுத்துனா அதை வந்து இன்டெலிஜெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் ஒரு சிதப் பிரக்ஞா தன்னுடைய லைஃபை லீடு பண்ணுவார் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். பாக்கி டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.